பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு சார்ஜரு எல்லாம் எடுத்தாச்சு. வேற என்ன எடுக்கணும்? எவ சந்தியா, கொஞ்சம் இந்த ஜிப்பை பூட்ட முடியல, கொஞ்சம் வாயா. நீ கொஞ்சம் மேல இந்த சூட்கேஸ்க்கு மேல அழுத்தி முட்டியை வச்சு இழுத்து பிடி, நான் அப்படியே ஜிப்பை போட்டுறேன். இவ என்னத்தெல்லாம் இப்படி அடைச்சி வச்சிருக்க? இவ்வளோ துணி எடுத்து வச்சிருக்க? 2 நாள் தான் டூரு சொன்னாவ, நீ நம்ம 2 வருஷத்துக்கு துணி எடுத்து வச்சிருக்க. இப்ப அதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுவே. அம்மா துணியும் வந்து இதுல இருக்கு, அதனாலதான் எனக்கு லக்கேஜ் அதிகம். உன் சூட்கேஸ்ல நீ உன் துணிமணி மட்டும்தான் வச்சிருக்க, எனக்கு அம்மா துணியும் இருக்குல்ல. அவ்வளோ வரும் திட்ட பராவ. துணிமணியெல்லாம் பேக் பண்ணுறிய, ஒரு துணியும் மாற்ற மாட்டேங்கிய, அதே துணியில தான் இருக்கியன்னு. ஏன் நான் மாத்துவேனே? ஒரு கருப்பு கலர் டிஷர்ட்டு பாவாடை, அப்புறம் ஃபேண்ட் எல்லாம் கலர் கலரா மாத்துவேன், அப்புறம் ஒரு ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஷர்ட் எல்லாமே மாத்துவேன். நான் உனக்கு ஆப்ஷன் இருக்கு, நீ மாற்றுவ. எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நான் வேற துணிலாம் வச்சேன்னா அப்புறம் கை காலை அசைக்க முடியாது, எனக்கு மாற்றவும் முடியாது. அது தெரியாமல் எல்லாரும் என்னைய திட்டுறா தருமாவே. நல்லா வாங்கு. என்ன கடுப்பாக இருக்கும் தெரியுமா? ஏதோ நான் அதனால ஒரு 2 துணி மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எனக்கு ஷூலாம் எடுத்து வச்சுருக்கேன், பேண்ட்டு சட்டை இந்த மாதிரி தான் மாற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மாற்று துணி 2, அவ்வளோதான். அக்காக்கு 4-5 காஸ்டியூம் மாற்றலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நான்லாம் நிறைய துணி எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. கொம்மரிவெல்லாம் என்ன பண்ணிட்டு அடக்கிய? டூருக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்னு பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம்மா. துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சோனி, நான் உங்ககிட்ட ஏன் சேலை 2 எடுத்து வைக்க சொன்னேன்னு எடுத்து வச்சியா? அம்மா எடுத்துருக்க மாதிரி இந்த ப்ளூ கலர்ல புதுசா இருக்கும் பாரு, அது ஒன்று, அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலரு, அப்புறம் ரோஸ் கலர்ல ஒரு சேலை, ஒரு 3 சேலை எடுத்து வை. அம்மா அந்த 3ஐயும் மாற்றி மாற்றி கட்டிக்கிடுவேன். அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. அப்படியா? சேலைக்குள்ள சட்டைலாம் வச்சிருந்தேன், அதையும் பத்திரமா வச்சிருக்கல? எல்லாம் வச்சாச்சு. சரி, நல்லது. அப்படியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிட வாங்க, நேரம் ஆகுது. நான் அப்புறம் பாத்திரம் சட்டி எல்லாம் கழுவி வச்சிருவேன். இன்னைக்கு சாயங்காலம் தானே நம்ம கிளம்பணும். போறதுக்கு மட்டும் சாப்பாடு ராத்திரிக்கு மட்டும் கட்ட வேண்டி இருக்கும். அது எல்லாம் ஒண்ணா போட்டு உமா கடையில போட்டு புளியாதரை கிண்டதுக்கு வர சொன்னா, அதனால நான் அங்க போறேன். இப்பயே கிண்ட போறிய? இல்ல, மதியம் போலதான் கிண்டனா. இன்னைக்கு அவ ஹோட்டலு கடை வச்சிருக்காண்டா, கடையை நீட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கணும். நீங்களும் வீட்டுல உள்ள வேலையை பாருங்க, சாப்பிட்டுட்டு நீங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா இங்கேயும் கழுவி வச்சிருவேன் எல்லாம். உங்க அப்பாக்கு வேற மாவு அரைச்சி வைக்கணும். அவர் தோசை வேணா 2 எடுத்து அப்பப்ப ஊத்தி தின்னுக்கிடுவாருன்னு, அதனால மாவு ஊற போட்டு வச்சிருக்கேன். மாவு வேற முடிஞ்சு போச்சுன்னு அதை வேற அரைக்க வேண்டி இருக்கு. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சீக்கிரமா நீங்களே எல்லாம் எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சிருங்க, மறந்துடாதீங்க. வேற அங்க போயிட்டு என் உயிரை எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டேன் அம்மா. நான் உமா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சாப்பிட்டு முடிஞ்சா பாத்திரத்தை கழுவி போடுங்க, இல்லைன்னா கடை கடை நான் வந்து கூட கழுவிக்கிடியேன். 2 சண்டை போட்டு அடக்காதீங்க சொல்லிட்டேன். சரிம்மா சரிம்மா, சண்டை போட மாட்டோம். சரி, நான் வாரேன். இப்போ சோனி, என்னோட ரோஸ் கலர் ஷால் பார்த்தியா? அந்த ஷாலில் கூட ட்ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி பீட்ஸாக இருக்கும். ஏன்ட்ட ஏன் கேட்க? உன் சாலையை நான் எடுக்க போறேன், நான் அதை பார்க்கவே இல்லை. இப்போ அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், நீ தான் இந்த கொஞ்ச நேரத்துக்கு நான் அந்த கோயில் வரைக்கும் போகிறதுக்கு போட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போனா. அதுக்கப்புறம் எங்கே போட்டா? அதுக்கப்புறத்துல இருந்து தான் அந்த ஷாலை நான் பார்க்கவே இல்லை. நானும் துவைச்சி எடுத்து உன் கபோர்டில் வச்சிருக்கா போலன்னு நினச்சேன். இப்போ எனக்கு அதை தேடி எடுத்து தர, இல்லாட்டினா கொன்னுருவேன் பத்துக்கு உன்னைய. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் போயிட்டு வந்தேன்னா உடனே தூக்கி அந்த சேர்ல தான் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நீ உன் கபோர்டுக்குள்ள இருக்கான்னு நல்லா தேடி பாரு, சும்மா தேவையில்லாம என்கிட்ட சண்டை இழுக்காத. இவன் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு எங்கன்னா போடுவாளாம், நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமா? இது நல்ல கதையா இருக்க. என்னமே என் துணியில நீ கையை வெட்டிடுயே. அது வரைக்கும் எங்க கையை புளியங்க பறிச்சிட்டு இருக்கும் பாரு. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானாவ? பேசாத. உன்னை யாரு பேச சொன்னா? உனக்கு வந்து பேசுங்க, என்கிட்ட பேசுங்க மேடம் அப்படின்னு யார் வந்து உங்ககிட்ட இப்ப கெஞ்சிட்டு இருக்கா? ஓய் இங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் போரா நடக்குது? அவங்க 2 பேருமே போற கைவிட்டுட்டு சமாதானம் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேரும் என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருல சஞ்சய், என்னோட ஷாலை எடுத்து வச்சுக்கிட்டு தர மாட்டேங்க. ஏன் வாயாடி, ஷாலை எடுத்து வச்சிருந்தா கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த சண்டை? ஏல அவ என்னைக்கும் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்காளா? எனக்கு அந்த சாலி எங்க இருக்குன்னே தெரியாது. நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன். அவ பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இல்ல சஞ்சய், அவ போய் சொல்றாளா? அவளெல்லாம் நம்பாத. வியானுனே அழகா இருக்குன்னு ஒளிச்சு வச்சிருப்பா. ஆமா, அது ஒரு சாலு 5 ரூபாய் தாளு. அதெல்லாம் அழகா இருக்குன்னு வேற ஒளிச்சு வேற வைக்கவளாக்கும். நான் அன்னைக்கே துடி தூர போட்டேன். தூர போட்டியா? எங்கப்பா போட்டா? தூர போட்டேன்னா அங்க சேர்ல போட்டோம்ல, அதை தான் சொன்னேன். இரு, உன் நல்ல துணியும் ஒரு நாள் நான் உரக்குழிக்குள்ள போட்டு உரப்பி எடுத்து குப்பையில கொண்டு போட்டு வந்துடுறேன். என் துணியில கையை வச்சேன்னா கையை முறிச்சிருவேம்மா. முறிப்பா. உன் கையை நான் முறிச்சிட மாட்டேன். சோனி என்னைய பைக்ல கொண்டு போய் நான் அது வரைக்கும் விட்டுரு, நான் எல்லாம் இருந்து போயிருவேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்படி நீ எப்ப நான் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு என்கிட்ட பைக் கேளு, என்னைய கூட்டு போன்னு டபுள்ஸ் அப்ப இருக்கு பாரு உனக்கு. இனிமே செத்தாலும் உன் வண்டியில எல்லாம் நான் யாரே மாட்டேன். ஐயோ,
இன்னைக்குதான் பாக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் சண்டையும். எப்படிதான் லட்சுமி பெரியமா இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க அவ்வளவு தெரியலையே. 2 நிமிஷம் இதுல நின்னாலே நமக்கே கிறுக்கு பிடிக்குதே. நானும் செத்தாலும் இனிமே வண்டியில ஒண்ணே ஏத்த மாட்டேன். எந்த பிச்சைக்காரனை வேணாலும் ஏத்துவனே தவிர ஒண்ணே மாதிரி ஒருத்தி நான் ஏத்தவே மாட்டேன். வாயாடி, கொஞ்சம் வாய அடக்கு. எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத சண்டை? நான் வேணும்னா போற வழியில வாங்கி தரேன். ஷால் தானே வேணும், அதுக்கு ஏன் இப்படி சண்டை போடுறீங்க 2 பேரும்? ஆனா அவகிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்ற. நான் என்ன பண்ணேன்? சந்தியா, உனக்கு ஷால் தானே வேணும், போற வழியில வாங்கிக்கலாம் விடு. அதுக்குள்ள சஞ்சய் இப்படிதான் அவன் என் நல்ல துணியில ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிடுறா. சால் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டால இப்போ எனக்கு அப்புறம் ஃபேண்ட் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிடுவா. இப்படி ஒண்ணா காணாம போயிருந்துருமா. ஒரு நாள் போட்டுக்கிறேன்பா ப்ளீஸ் பேம்பா, அப்புறம் தரையே மாண்டா. ஆமா, இவன் ஒரு நாள் என் துணியெல்லாம் எடுத்து போட்டது இல்லல. ஐயோ சோனி, மறுபடியும் பழையபடி ஆரம்பிக்காத. போதும் சண்டை போடுறது போதும். 2 நிப்பாட்டுங்க, சமாளிக்க முடியாது உங்களெல்லாம். பெரியம்மா இப்பதான் வெளியே போனாவ, உள்ளதா இருக்காளுவ. 2 பேரும் போய் பாரியா, சண்டை கிட்ட போடாம பாத்துக்கன்னு. நீங்கள் உங்க உள்ள வரதுக்குள்ளே சண்டை போட்டுட்டு அடக்கிய. நான் வரலன்னா முடிய பிடிச்சிட்டு அடிச்சுட்டு உருட்டுருவிய போல இருக்க. அதுவும் எப்படின்னா நடக்கும். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டோம்னா அதுக்கப்புறமா எங்க அம்மா வழக்கு மாத்த எடுத்து 2 பேருக்கும் சாத்துன்னு சாத்துலாம். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு முளையில அழுதுட்டு அடப்போம். உங்களுக்கெல்லாம் வழக்கு மாத்தடிலாம் பத்தாதுப்பா. சரி, எல்லாம் பேக்கிங் வேலையும் முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஏதோ கொஞ்சம் இந்த சூட்கேஸ் அழுத்தி பிடியா, இந்த ஜிப்பை போட்டுக்கிறேன். என்னது இவ்வளவு துணி 2 நாளைக்கா? சும்மா இருல, நீயும் வெறுப்பேத்தாத. எங்க அம்மையும் அவங்க துணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அதனாலதான் அப்படி இருக்கு. எனக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன பையி, அதுக்குள்ள 2 செட்டு ட்ரெஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன இப்படி லொட்டு லொசுக்கு இவ்வளவு துணி? உங்களுக்கு மாதிரியா? எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட துணி தேவைப்படும், அதனாலதான் வச்சிருக்கோம். வாயை முடிக்கிட்டு சொன்ன வேலையை செய். ஆமா, அதுவும் என்னமோ சரிதான். வேணும்னா கொஞ்சம் துணியா சுட்கேஸ்ல இருந்து எடுத்து உங்க அக்கா சுட்கேஸ்ல வை. அதுல எம்டியா தானே நடக்கு. ஐயே, என் சூட்கேஸ்ல எல்லாம் வைக்க கூடாதுப்பா. என் சூட்கேஸ்ல நீட்டா அழகா அடுக்கி வச்சிருக்கேன் என் ஷூகள்லாம். அதெல்லாம் களைச்சி விட்டுருவா அவ வச்சனா வேற எடுக்க வரும்போது. உன் சூட்கேஸ்ல நீ தந்தாலும் நான் வைக்க மாட்டேன். அதுக்குள்ள செருப்பெல்லாம் வச்சிருக்கா. செருப்பெல்லாம் சாணியில மிச்சிட்டு கொண்டு வச்சிருப்பா. அதுக்குள்ளே துணியெல்லாம் வைக்க. அந்த மாதிரி கேவலமான லக்கேஜ் கூட என் துணியை வைக்க மாட்டேன். இவ சோனி ரொம்ப மினுக்காத. அது புது ஷூ, எங்கேயுமே ரொம்ப வெளியிலலாம் போட்டுட்டு போல. 1-2 டைம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் போட்டிருக்கேன். அதனால அது நல்லா தான் இருக்கு. ரொம்ப பண்ணாத என்ன. உன் சூட்கேஸ் ஒரு நாத்தம் பிடிச்ச சூட்கேஸ். அதுக்குள்ள நீ என்னையும் வச்சுட்டு போ. ஐயோ, தெரியாம இவங்க கிட்ட வாயை விட்டுன்னா அவ்வளவுதான் போல இருக்க. அன்றைக்கு எப்பன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு 2. ஐயோ சோனி, தெரியாம சொல்லிட்டேன். இந்த சூட்கேஸ்க்குள்ளே நீ வை, ஜிப்பு போனாலும் பரவாயில்ல. நான் இதுலயே அழுத்தி தரேன், இதே மூடு. அவகிட்ட வைக்க வேண்டாம். தெரியாம சொல்லிட்டேன். எல்லாம் ஒண்ணு சொல்லணும்ல, தேவையில்லாம சண்டை முட்டி விட்டுக்கிட்டு இருக்க எங்க 2 பேருக்கு இடையில. யாரு, நானா? இல்லன்னா நீங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டீங்க. ஆமால, நீ தான் தேவையில்லாம இப்ப சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா சூட்கேஸை மூடி தந்துருப்பதுக்க. சரி, இவகிட்ட மாற்றவன் செத்தான். எங்க இருக்கானோ தெரியல அந்த புண்ணியமா. என்னது? ஒண்ணும் இல்லம்மா, நீ வேலையை பாரு. ஆமாம்மா, நீ மறக்காம வரும்போது அதெல்லாம் கொண்டு வந்துரு, சொல்லிட்டேன். ஆமா ரமணி, நேற்று ராத்திரியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கல்யாணமும் எல்லாம் நல்லபடியா சிறப்பா முடிஞ்சுது. அந்த விருந்துக்கும் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு பார்த்துட்டு நானும் வரேன். எல்லாரும் என் பையனையும் மருமகளையும் கூட்டிட்டு வரலன்னு தான் எல்லாம் கேட்டாவே. அம்மா வேற கேட்க தானே செய்வாவே. நீ போகும்போது கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்ல கையோட 2 பேரையும். கூட்டிட்டு போயிருக்கணும் தான். நம்ம பையன் தான் அந்த பிள்ளைகிட்ட ஒழுங்கா பேச வாங்க இருக்க மாட்டேங்கானே. வேற போற இடத்துல இந்த பையன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு நடந்தானா வேற நம்மள தானே 4 பேரும் 4 விதமா பேசுவாவே. அதுக்கு பயந்தே அந்த பையனை நான் விட்டுட்டு போயிருக்கேன். அதுவும் சரிதான். ஆனா இந்த பையன் இன்னுமே எப்படி இருக்கா? நீ ஒத்தியில விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா 2 பேரும் கொஞ்சம் பேசி வாங்கி இருந்திருக்க மாட்டா அவ்வளோ தனியா இருந்ததுல. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நான் கிளம்புன அன்னைக்கே உங்க யாரு இவ சாருமதி பிள்ளைகள் 2 வந்துருச்சுவ. அப்படியா? அவ முன்னாடியே வந்துருச்சு. நான் நேத்து தான் வந்திருக்குவேன்னு நினைச்சாங்க. இல்ல பிள்ளைகளுங்க 2-3 நாளா அங்கதான் இருக்குவே. நான் ஊருக்கு போகும்போதே பிள்ளைகள் வந்துருச்சு. சரி, வேற நானும் இவ சாலினிக்கு துணைக்கி இருக்கட்டும். மறுபோல வேற பகல் நேரத்தில் ஒத்தியில தானே இருப்பா. அவளுக்கு நேரம் போதில் சரி இருந்துட்டு போட்டேன்னு நினைச்சிட்டு சரி பிள்ளைகளை பார்த்துக்க பத்திரமான்னு சொல்லிட்டு போனேன். நேற்று ராத்திரி வந்ததும் பார்த்தா பிள்ளைங்க தான் இருந்தது. யாரமணி உனக்கு தெரியாத? சாருமதி எதுவும் உன்ட்ட சொல்லலையாக்கும்? பேசுறதுலாம் நல்லா தாங்க பேசுறா. ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க. எப்பயும் லீவுக்கு பிள்ளைல என் வீட்டுக்கு தான் அனுப்புவா. இந்த தடவை நானும் கூப்பிடவும் இல்லை, பிள்ளைகளும் வரவும் இல்லை. பார்த்தா நேற்று தான் எனக்கு தெரியும். சாலினி அண்ணியையும் சந்தோஷ் அண்ணனையும் சஞ்சயும் சரண்யாவும் டூருக்கு கூட்டிட்டு போறாவலாம், நாங்களும் கூட போறோம் அப்படின்னு சொல்லி நேற்று தான் சொன்னாவே எனக்கு தெரியும். அப்பதான் பிள்ளைல அக்கா வீட்டில் அங்கே நிற்குவ போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆமாம் நேற்று நான் ராத்திரி வந்ததுமே சொன்னேன் என் மருமவா, இப்படி டூருக்கு எல்லாரும் போகிறவத்தே நாங்களும் போகிறோம். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அவைய ஃபஸ்ட்டு வரலன்னு சொன்னாவே. வேற நேற்று ராத்திரி போகலாம் துணிமணிலாம் எடுத்து வைன்னு சொன்னாவேன்னு சொன்னா. நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புறவ போல தெரியுது. அதெல்லாம் நானும் சரி எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னே. யாரெல்லாம் போறவ என்ன ஏதுன்னு தெரியல. யார் அங்கே 1-2 பேர் பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. பெரிய பசு பிடிச்சி போறாவன்ன மாதிரி. யாரெல்லாம் தனியாக போகிற ஆளுவலா இல்லை எப்படி போறாவ என்னன்னு எனக்கு தெரியல. பசு பிடிச்சா இவங்க 4 பேருக்கு என்னத்துக்கு பசு பிடிக்காவே? ஒருவேளை அந்த லட்சுமி கும்பல் கூட தான் இவங்களும் போறாவளோ?
அதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரியல ரமணி. பஸ் பிடிச்சும் போறாவன்னு கேள்விப்பட்டேன். இங்கே இந்த பிள்ளைகளெல்லாம் போதுன்னு எல்லாம் சேர்ந்து போகிறாளா இல்லை இவியெல்லாம் தனியாக காரில் போகிறாவளா எப்படி என்னன்னு நான் அதை பற்றி என்ன விளக்கம் கேட்கல. ராத்திரி தானே வந்தேன். அப்போ பிள்ளைகளை சொல்லிச்சு எல்லாம் டூர் போகிறோன்னு. சரி போயிட்டாங்கன்னு எனக்கு. அப்புறம் இங்கே அவங்களாம் போகிறாவ பஸ் பிடிக்கணும் பிடிச்சிருக்காவ அப்படி இப்படின்னு பேச்சடி பட்டுச்சு. நான் தெளிவாக கேட்கல பார்த்துக்க. வேணா உனக்கு நான் கேட்டுட்டு சொல்கிறேன் என்ன. எனக்கு முதல் அதை என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லி பார்ப்போம். சரி ரமணி அப்போ நான் வைக்கேன். இந்த சரணு பையன் அவ்வளோ கூட போகிறதுக்கு தான் ஆட்டிக்கிட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அவ கூட மட்டும் இந்த பையனுக்கு போறானுன்னு தெரியட்டும். இந்த 2 பிள்ளைகளையும் நான் அனுப்ப மாட்டேனே. என் பிள்ளைகளுக்கு மருந்து போட்டு வச்சு விடுவா. ஏற்கனவே என் மோனுக்கு மருந்து போட்டுட்டாலுவே. இனிமே என் மோளுக்கும் போட்டுட்டானா அவளும் அந்த பக்கம் சாரிய ஆரம்பிச்சிருவா. என் புருஷனும் சொத்து பத்துக்குன்னு எல்லாம் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தமாக சுரண்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாலுவேன்னு நினைக்க அவளுவே. மைனியே மைனியே என்ன மைனியா ஏதோ டென்ஷனாக இருந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு? வா சாருமதி. அம்மா எங்கே கிளம்பியாச்சு? அட என்ன மைனி தெரியாத மாதிரி கேட்கிய? அதான் சொன்னோம்ல யாருக்காடு போகிறோன்னு. ஆமாம் என்ன அன்னைக்கு சாயங்காலம் நீயும் போகிறலன்னு மறந்துட்டேன் பத்தியா. ஆமாம் நீங்கள் சந்தோஷ் சாலினியெல்லாம் கூட்டிட்டு காரில் தானே போறியே? ஐயோ இல்லை மைனி நாங்கள் ஒரு பெரிய பஸ் பிடிச்சு போகிறோம். பஸ் பிடிச்சு போறீங்களா? யாரெல்லாம் அப்படி போறியே? அதான் மைனி நம்ம குடும்பம் நம்ம வீட்டு பிள்ளைகள் அப்புறம் சந்தோஷ் சாலினி கூட்டு போவோமா. அதோட லட்சுமி அக்கா குடும்பம் அந்த சரசு உமா பெரிய பொண்ணு அந்த குடும்பம் எல்லாருமே வராவ. அதனால ஒரு பெரிய பஸ்ஸாக பிடிச்சிருக்கோம். என்ன சொல்கிற சாருமதி? என்னாச்சு மைனி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டீல. சரி சாருமதி நீ போயிட்டு வா. என் வீட்டு பிள்ளைகள் வராது. என்ன மைனி சொல்றிய? நான் 2 பிள்ளைகளையும் சேர்த்தாங்க கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து சாயங்காலமா பஸ்ல போனோம்னாவே அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்துட்டுலாம் நேரம் இங்கே வந்தேன். நீங்க என்ன இப்போ பிள்ளைகள் வராதுங்கிய என்னாச்சு? நான் நீங்களும் எல்லாம் குடும்பத்தோட கார்ல போறியே நினைச்சுக்கிட்டு தான் நான் டூருக்கு சரின்னு சொன்னேன். அந்த கேடுகட்ட குடும்பம் அந்த கும்பலெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா என் பிள்ளைகளை நான் அனுப்பியிருக்க மாட்டேன். அதுவும் அந்த 2 பிள்ளைகளை எனக்கு அனுப்ப மனமே இல்லை. நீ போறேன்னு அதுக்கும் நான் சரின்னு சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். இனிமே அந்த கேடுகட்ட குடும்பம்லாம் வருதுன்னா கண்டிப்பா என் பிள்ளைகளை நான் அனுப்ப மாட்டேன். அம்மா நான் டூருக்கு போறதுக்கு எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஐ அத்தை எப்போ வந்தீங்க? நான் இப்பதாம்மா வந்தேன். எல்லாம் சஞ்சனா துணிமணி எல்லாம் எடுத்த இடத்துல கொண்டு வைக்கி. நீ எல்லாம் ஒன்றும் டூருக்கு போக வேண்டாம். என்னம்மா சொல்ற? உனக்கு கிறுக்காம பிடிச்சிருக்கு. நான் இப்பதான் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டு வரேன். நீ என்ன போக வேண்டாங்க? அண்ணனுக்கு ஏதோ ஷூ வாங்க போறேன்னு அவனை இப்ப கடையில நிக்கேன்னா அவன் இப்ப வந்துருவான். எல்லாம் ரெடியா எடுத்து வை. நம்ம அங்க கிளம்ப வேண்டியதுதான். நீ இப்ப போக வேண்டாங்க. நீ வரலன்னா எங்களையும் போக வேண்டாங்கியோ. இங்க பாரு போகக்கூடாதுன்னு சொன்னா அப்படியா சரின்னு கேட்டுட்டு வேலையை பாரு. அடுத்த வேலையை சும்மா ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத சொல்லிட்டேன். மைனி அப்படி சொல்லாதீங்க மைனி. பிள்ளைகளை அனுப்புங்க. இங்கே பாரு சாருமதி நீ எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். உன் வீட்டு பிள்ளைகள் யாருக்கிட்டையும் பேசலாம் போகலாம் வரலாம். அதை நான் தடுக்க எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் என் வீட்டு பிள்ளைகளை நீ இங்கே தான் போனால் இங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்ல எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நீங்களும் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க. என் வீட்டு பிள்ளைகள் வராது. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். எம்மா ப்ளீஸ்மா ஆசையா நான் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருமா. இல்லை வாய் இருத்திக்கிட்டு இரு இல்லைன்னா வாயில் சூடு வச்சிருவேம்மா. மைனி பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட தானே மைனி விடுறிய. நீங்கள் எதுக்கு மைனி இப்போ அவிய வராவன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிய. நீங்கள் என்ன நம்பி அனுப்புங்க மைனி. நான் பார்த்துக்கிட்டேன். இங்கே பாரு சாருமதி என் மொபைலை கூட அனுப்பிடுவேன். ஆனால் என் மொபைலை எனக்கு அனுப்ப விருப்பமே கிடையாது. நானே ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே என் மகனை மயக்கி போட்டு அவள் பிள்ளைய கட்டி வச்சிருவாளுவாளோன்னு. அதுக்கு பயந்தே அந்த பயலை நான் பொத்தி சீக்கிரமாக அந்த பையன் எப்போ படிப்பை முடிப்பான் உன் மோனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இது பாருங்க மைனி நான் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேச்சை எடுத்தால் கூட நான் அதை கண்டுக்காத மாதிரி இருப்பேன். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் மைனி எனக்கு பிள்ளைகள் விருப்பம் தான் மைனி. என் பொண்ணு இவனை தான் கட்டுவேன்னு சொன்னால் சரி சொல்லுவேன். வேண்டான்னு சொன்னால் வேண்டான்னு அடுத்த இடம் தான் பார்ப்பேன். என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால் அவள் விருப்பப்படி தான் நான் நடந்துப்பேன் மைனி. கட்டாயப்படுத்தி நீ சரணை தான் கட்டணும் அப்படின்னு என் பிள்ளைய நானும் எதுவும் வற்புறுத்த மாட்டேன். அதுவ வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவளோ அமைச்சிக்கிட்டட்டும்னு நான் விட்டுருவேன். அதுவளுக்கு எப்பயும் பக்கபலமாக இருந்து நம்ம பார்த்துக்கிடலான்னு. பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிடுவானாலும் மட்டும்தான் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன் மைனி. அதனால் நீங்கள் பிள்ளைகளெல்லாம் இப்போ நீங்கள் வற்புறுத்தாதீங்க. சரி அது காலப்போக்கில் எப்படி மாறுதோ பார்த்துக்கிடலாம். இப்போ நான் பிள்ளைகளை அனுப்பல. நீ மட்டும் போயிட்டு வா சாருமதி. எனக்கு ரொம்ப வருத்தம் மைனி. அத்தா ப்ளீஸ் தான் நீங்க கூப்பிட்டு போங்க. எல்லாம் நீ ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியோ? உங்கள் அம்மா விட மாட்டேங்க அவளம்மா. நான் என்ன பண்ணுறது மைனி? எப்போ என் மருமூளை மட்டும் என் கூட அனுப்புறீங்களா? எம்மா நானாவது போறேம்மா. சரணனை வேணா நீ அனுப்பாத. அவனை வீட்டில் பிடிச்சி வச்சுக்க. எவ்வளோ ஆசையா இருந்து தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெக்கேஷனுக்கு எங்கெங்கெல்லாமோ போறாங்க. நான் மட்டும் தான் எங்கேயும் போகல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைனி அவளை பார்க்க பாம்போல இருக்கு மைனி. நான் வேணா கூட்டிட்டு போறேன். சரி அப்போ இவளை வேணா கூப்பிட்டு போ. அம்மா உண்மையாவா? போனா போயிட்டு பத்திரமா இருக்கணும். கண்டவளோட்ட வாயை கொடுத்துக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். சரிம்மா. ஐ ஜாலி. அத்தை இருங்க நான் என் துணிமணிலாம் பேக் பண்ணிட்டேன். எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா எடுத்துட்டு வா. எல்லாம் கொஞ்சம் இரு. நான் இந்த வார என்னதெல்லாம் எடுத்துட்டு போ. ஏம்மா சே ஏன் தான் அந்த மைனி இப்படி இருக்காவன்னு தெரியலையே. இந்த பையன் வந்தானா வருத்தப்படுவானே. அவனை மட்டும் விட்டுட்டு போனா. சரி அண்ணன்கிட்ட பேசி பார்ப்போம். அண்ணன் சொன்னாதான் மைனி கேட்கும். அதனால் நம்ம அந்த பையட்டையும் பேசிட்டு நம்ம அண்ணன்ட்டையும் ஒரு வார்த்தை பேசுவோம். இன்னும் சாயங்காலம் வரைக்கும் நேரம் கிடக்குல்ல. பஸ் கிளம்புற நேரத்தில் கூட பிள்ளைய கூப்பிட்டுக்கிடலாம். என்னத்தை சொல்ல நம்ம. அத்தை எப்போ வந்தீங்க? வாயா நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். என்னாச்சு? சரி வாங்க உட்காருங்க. அம்மையை கூப்பிடலையா? நீங்க ஒத்தையில நின்றுட்டு இருக்கீங்க. அம்மாட்டெல்லாம் பேசிட்டேயா. உங்கள் அம்மா டூருக்கு வேண்டாங்க அவ்வளோ உன்னையே.
என்னத்த சொல்றிய? ஆமையா, இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டாவ. நான் அந்த லட்சுமி பிள்ளைகள் இருக்க இடத்துல என் 2 பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டேன், முக்கியமாக சரணை அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தையா தக்கான்னு நின்னாவ. இப்போ நான் தான் பேசி சஞ்சனாவை மட்டுமாவது அனுப்புங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்கேன். அதெல்லாம் சரின்ட்டு போயிருக்காவ. உடனே வேண்டான்னு தான் சொல்லுவாவ. நான் அன்னைகிட்ட பேசுகிறேன். பேசி அப்படின்னா நீ வரதுக்கு நான் பார்க்கேன் சொல்கிறேன். நீ எப்படி சாயங்காலத்துக்குள்ளே வந்துரு என்னையா? உங்கள் அம்மாட்ட சண்டை கிட்ட எதுவும் போட்டுட்டு நடக்காத. வேண்டாம் போகக்கூடாதுன்னு சொன்னாவண்ணா நம்ம ஏதாவது ஐடியாவே யோசிப்போண்ணே. ஏன் தான் இந்த அம்மா இப்படி இருக்காவுன்னு தெரியலத்த. கடுப்பா இருக்கு பாருங்க. டூருக்கு போறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன், டிஷர்ட்டு அப்புறம் ஷூலாம் எடுத்துட்டு வந்தேன். இப்படி ஆசையா கிளம்புற நேரத்துல போகக்கூடாதுன்னு சொன்னா என்னதான் அர்த்தம்? ஏன் தான் இந்த அம்மா இப்படி பண்றாங்கன்னே தெரியல எனக்கு. அவங்க சும்மா யார் மேலேயும் இருக்க கோவத்தை இப்படி காட்டிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உங்கள் அம்மா வர வேண்டாம்னு சொன்னாவன்னா சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இரு. நான் அண்ணன்ட்ட ஃபோனை பண்ணி பேசிட்டு அண்ணனை பேச சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீ அவங்க அப்பாட்ட பேசிட்டு நீ கிளம்பி வந்துடுன்னு சாயங்காலம். சரித்த. சரி, உனக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் இன்னும் பொருள் எடுத்து வைக்க வேண்டியிருந்தா எடுத்து வை. நான் இப்போ சஞ்சனாவை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறேன். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். சரித்த. நீங்க இப்போ எப்படி அங்கே போவீங்க? வேணா நான் வந்து ட்ராப் பண்ணவா? வேண்டாம், உங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க. இப்போ 10 மணிக்கு ஒரு பஸ் உண்டுல, அதில் போயிடுறோம். சரித்த. தாங்கண்ணே சாப்பிடுங்க. நாங்க இன்னைக்கு டூருக்கு கிளம்புறோம். ஐயே, என்னம்மா சொல்ற? உன் கடையில நான் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சம்மா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு 4 நாள் கடை இருக்காது. அதனால வேற கடைக்கு மாறிடாதீங்க. 4 நாள் கழிச்சு இங்கே வாங்க, உங்களுக்கு சோறு தாரேன். அது வரைக்கும் பட்டியா கிடப்பியலோ வேற கடை எங்கேயும் தும்பியலோ தெரியாது. வந்துருங்க என்ன? எப்பா மறுபடியும் மருமக கடைக்கே வந்துரு. சரிம்மா. மீன் குஞ்சு எண்ணெய் நல்ல எண்ணெய் தனமும் வந்துருவாரு. ஏலா உமா, வேற கடக்க பாத்திரத்தையும் அள்ளி கொண்டு போடு. நான் சேர்ந்தாப்புல கழுவி எடுத்துறீங்க. இந்த கொண்டாரேங்க. சட்டு புட்டுன்னு அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பார்க்கலாம் ராத்திரி சாப்பாட்டுக்கு. ஏ லட்சுமி, வாங்க பத்திராளியக்க. இல்லை சாயங்காலம் தானே கிளம்புறீங்க? பஸ் எத்தனை மணிக்கு வருது? சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் இங்கிருந்து கிளம்பிடணும்னு சொன்னா அந்த பையன். பஸ் எல்லாம் வந்துடும், நீங்க எல்லாம் ரெடி ஆகி வந்துருங்க. 5 மணி 5:30 எல்லாரும் அங்கே வந்துட்டீங்கன்னா நம்ம 6 மணிக்கா கிளம்பிடலாம் அப்படின்னா. அங்கே ஹோட்டல் ரூம் எல்லாமே சொல்லி வச்சுட்டானா, புக் பண்ணிட்டானா. அதனால போனாதான் அங்கே போயிட்டு நைட்டே போயிடலாம். போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அங்கே காலையிலே கிளம்பி குளிச்சுட்டு எடுத்துட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னா. அப்படியா? மாட்டுக்கு இன்னும் கழனி தண்ணிலாம் எடுக்கணும். அதான் கொஞ்சம் கழனி தண்ணிலாம் எல்லாரும் வீட்லேயும் போய் எடுத்துட்டு கொண்டு போய் வீட்டில் ஊற்றி போட்டேன்னு வையி. கொஞ்சம் மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு வரல எங்கள் வீட்டுக்காரு. அதுக்கு தான். உன் வீட்டில் கழனி தண்ணி கிடக்காடே? ஆமாக்கா, ஒரு அரைக்குடம் போல இருக்கும். அப்படியா? அப்போ நான் போகும்போது அதை எடுத்துட்டு போட்டு மாட்டே, ஊற்றிட்டு வந்து வேற நான் வைக்கேன். சரிக்கா, பிள்ளைகள் வீட்டில் தான் இருக்காளுவ, நீங்கள் போங்க. சரி லட்சுமி. என்ன பத்திராளியக்கா, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சாச்சா? பத்திராளியக்காக்கு ஒரே சாலி தான் போங்க. எப்போ பார்த்தாலும் ஆடு மாடுன்னு மேய்ச்சிக்கிட்டு ஊருக்குள்ளே திரிவாவ. நல்லா ஏற்காடு சுற்றி பார்க்கறதுக்கு போனோம்னா தான் நல்லா குஷியாக கிளம்பிடுவாவல. நல்லா வாயில வந்துடும் பத்துக்க. ஏதாவது சொல்லிட போறேன். நானே பிள்ளை கணக்க பார்த்துட்டு அடக்க ஏன் ஆடு மாடை யாரு பாப்பா அனாமத்தா கிடக்குமேன்னு நானே வருத்தத்தில் இருக்கேன். என் வீட்டில் உள்ளவ அந்த சின்ன பொண்ணு மட்டும் கரையாம இருந்தான்னா நான் பாட்டுக்கு வரலன்னு இருந்துக்கிடுவேன். இப்போ என் மோவலுக்காண்டி தான் நான் வர வேண்டி இருக்கு. நீ வேற வயிற்றுச்சல கலப்பாத. நான் போறேன், எனக்கு வேலை கிடக்கு இன்னும் நிறையா. கொஞ்சம் சாணி கிணியெல்லாம் அள்ளி மாட்டு பிறைய கொஞ்சம் நீட்டாக வச்சாதான் நல்லா இருக்கும். இந்த ஆளு வேற என்னென்னு செய்வாரோ என்னமோ நம்ம இல்லாதப்போ. ஏ அப்பா, என்ன வசதி! இந்த வசதியான பொம்பளை இந்த ஆடு மாடுன்னு எப்படி உயிரை விட்டுட்டு அடக்கு பாருங்கக்கு. சாணியையும் வித்து விடமா அந்த பொம்பளை. அந்த அளவுக்கு காசுன்னு தான் இருக்கு. அதனாலதான் அவியல்வா இவ்வளவு வசதியா இருக்காவ. நம்ம இப்படி இருக்கோம். நீ அந்த பாத்திரத்தை கொண்டு போட்டுட்டு போ, போய் வேலையை பாரு. வேற ஏதாவது கிடந்தா. ஆமா, அது என்னமோ சரிதான். அதுக்குன்னு பத்திராளி அக்காவை நான் குறை சொல்லலை. அவிய என்கிட்ட காசு இல்லாதப்ப நீ தர கூட வேண்டாம் வச்சுக்கன்னு சொல்லிக்கிட்டு எனக்கெல்லாம் கட்ட நடைக்கு நிறைய உதவிலாம் பண்ணியிருக்காவ. இருந்தாலும் அவிய எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்வாவ. பெரிய மனுச்சிங்கிறது பெரிய மனுச்சி தான். என்ன இருந்தாலும் பத்திராளி அக்காவை நீங்கள் விட்டு கொடுப்பீல. சரி, என்னமோ பண்ணுங்க. நான் என் மீதி வேலையை போய் பார்க்கேன். அப்போ நான் சீக்கிரம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுருக்கேன். ஐயோ, என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம்? ஐயோ, என் வீட்டுக்காரர் வேலைக்கே போயிருப்பாரு. அத்தை வேற கோவப்பட போறாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அத்தை கொண்டாங்கத்த, நான் இருக்கிறேன். முடிச்சிட்டியாமா மருமோல? ஆமாத்த. சாரித்த, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்ல அத்தை? இல்லம்மா, உன் வீட்டுக்காரன் தான் உன்னையும் எழுப்ப வேண்டான்ட்டான். எங்க வீட்டுக்காரங்களா? ஆமாம்மா, பிள்ளை சாப்பிட கூட இல்லை. நானும் லேட்டாக தான் எந்திரிச்சேன், அவனும் லேட்டாக தான் எந்திரிச்சான். அதனால சாப்பாடு வேண்டாமான்னு கடன்னு கிளம்பி வேலைக்கு ஓடிட்டான். சரி, உன்னையும் எழுப்பலான்னு பார்த்தேன். அவளை எழுப்பிடாதம்மா, அவள் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவளை எப்போ முழிக்காலும் அவளே எழும்பட்டும். ராத்திரி அவள் சரியாக தூங்கலாம், முழிச்சு தான் உட்காந்துருந்தா அப்பப்போ நான் பார்க்கும்போதெல்லாம். அதனால நீ போட்டு அவளை எழுப்பாத, அவள் எந்திரிக்கும் போது எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் உன்னையும் ரூமில் வந்து எழுப்பலை. என்னத்த சொல்றீங்க? அவங்க சாப்பிட முடியலையா? ஆமாம், லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாம்மா.
சரி நீ போய் சாப்பிடு ஃப்ரெஷ் ஆயிட்டு நான் அதை குப்பையை அள்ளி போட்டுறேன். ஐயோ குடும்பத்தை நான் என்ன பெருக்கிறேன். இல்லை வேண்டாம் வேண்டாம், நீ ப்ரஷ் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிடு, நேரம் ஆகுதுல்ல நான் பார்த்துக்கிறேன். சரித்த. பிள்ளைகள் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா பாசம் வச்சிருக்குதுவே. ஆனால் ஏன் தான் இப்படி இருக்குதுன்னு தெரியல ரெண்டும். என் மோகனையும் குறை சொல்ல முடியல, பாசமாக தான் இருக்கான். அவளை எழுப்பாதன்னு பொண்டாட்டி எழுப்பாதன்னு நம்மகிட்டயே சொல்லிட்டு போகிறான், அவள் தூங்கட்டோன்னு. வேற ஏன் இப்படி இருக்கான்னு அவனும் தெரிய மாட்டேங்குது. நான் அவரு தூங்காம இதையும் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவரை பார்த்து நான் இருந்தேன். கடைசியில் அவர் என்னன்னா நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவர் தூங்காமல் இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் காலையிலே எந்திரிச்சதும் கோப்பல மூஞ்ச பார்த்து பழகிட்டேன். இன்னைக்கு அவர் மூஞ்ச இன்னும் பார்க்கலன்னா தான் ஏதோ ஒரு மாதிரியா மனசுக்கு கஷ்டமா இருக்கே. சாப்பிடாம வேற போயிருக்காரு பாவம். எப்படியும் இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவாரா இருக்கும் வேலையில இருந்து. இன்னைக்கு லீவு போட்டிருக்க வேண்டியதானே, எதுக்கு போனாரு? ஸோ அவரை பார்க்குற வரைக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்குமே. சரி நம்ம சீக்கிரம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு விமல் அண்ணனுக்கு கால் பண்ணி அவருக்கு ஏதாவது சாப்பாடாவது வாங்கி கொடுக்க சொல்லுவோம். காலையிலே எந்திரிச்சது அவள் மூஞ்ச பார்த்து நம்மளும் பழகிட்டோம். இன்னைக்கு அவளை பார்க்காம வந்தது நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? வேண்டாம், தூங்கிட்டு இருப்பா, தூங்கட்டும். நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கிறேன்? ஒருவேளை உண்மையில சொன்ன மாதிரி நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னா? சேச்சே, அப்படிலாம் இல்லை. ஒருவேளை இவளும் வேணி மாதிரி பாசத்தை காட்டி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான்னா என்ன பண்றது? நம்ம யார் மேலேயும் பாசம் வைக்க கூடாது. நான் அம்மாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி யாரையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணல. என்னம்மா தங்கச்சி சொல்லு, உன் புருஷன் வேலைக்கு பத்திரமா வந்துட்டான், வேற என்னம்மா? அண்ணா கிண்டல் பண்ணாதீங்கண்ணா. வேற என்னம்மா, தினமும் போன் பண்ணி எங்க வீட்டுக்கார ஆபீஸ்க்கு பத்திரமா வந்துட்டாரா, என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தினமும் எனக்கு போன் பண்ணி தான் விசாரிக்க. இனிமே உன் போன் காலம் எனக்கு அட்டன் பண்றதுக்கே நான் தனியா ஒரு பிஏ வைக்கணும் போல இருக்கு. உன் புருஷனா காக்கா ஒன்னும் தூக்கிட்டு போயிடாதுமா, பத்திரமா தான் இருக்காரு. அவங்கிட்ட போன் பண்ணி பேசுவான்னு பார்த்தனா இவன் எனக்கு போன் பண்ணிட்டு நடக்கான். அண்ணா நான் அவருக்கு ஃபோன் பண்ண பயந்து தானே நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். அதே போல அவரை காக்காலாம் தூக்கிட்டு போக விட மாட்டேன், அவர் எனக்கு மட்டும்தான். ஓஹோ அப்படியா? சரிண்ணா அதெல்லாம் விடுங்கண்ணா. அவர் காலையில சாப்பிடாம வந்துட்டாருண்ணா. ஓ அப்ப இப்போ உன் வீட்டுக்காரனுக்கு நான் சாப்பாடு வாங்கி ஊட்டி விடணுமா? நீங்க அவருக்கு ஒன்றும் ஊட்டிலாம் விட வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்போ அவருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. ஃபோன்ல சார்ஜ் வேற இல்ல, கீன்னு சத்தம் போட்டுட்டு நடக்கு, கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிரும். அதனால ஃபோனை நான் சார்ஜ்ல போட்டுட்டு என்ன குளிக்க போறேன். என் வீட்டுக்காருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் வந்து கால் பண்றேன். ஓஹோ அப்படியா மேடம்? சரிங்க மேடம், உங்க ஆத்துக்காருக்கு நாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துடுறோம். சரிண்ணா, அப்ப நான் ஃபோனை வைக்கிறேன். சரிம்மா. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நம்ம தான் கால் மீடியேட்டர். சரி, இவன் வேற சாப்பிடாம வந்துட்டான்னு சொல்றா தங்கச்சி, நம்ம போய் சாப்பாடு வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் அவனுக்கு. இல்லைன்னா மறுபடியும் போனை பண்ணி என் புருஷனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலையான்னு வந்து கத்துவா. எம்மா வந்துட்டியா? நீ எப்ப வருவேன்னு பாத்துட்டே இருந்ததுமா. பஸ்ஸுக்கு காத்து நின்று வந்தோம், அதான் நேரம் ஆகி போச்சு. அதான் சாயங்காலம் தானே பஸ், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்னத்துக்கு என்னைய தேடிக்கிட்டு இருந்தா? அம்மா என்னதான் இருந்தாலும் உன்னையும் பிரிஞ்சு இருக்கம்ல. அது சரி, இது வரைக்கும் என்னைய பிரிஞ்சு இருந்ததே இல்லைல்ல. நீ உங்க அத்தை வீட்டில் போய் மாச கணக்காக கிடப்பா, இப்போ ஒரு 4 நாளைக்கு என்னன்னு செலுத்துக்கிறா? மா சும்மா இருமா. சஞ்சனா சரணத்தாங்க அவன் வரல சரண்யா, நானும் அத்தை இன்னும் வந்தோம். சரணத்தான் பைக்ல வரேன்ட்டாங்களா, அதான் உங்களை பஸ்ல அனுப்பி விட்டுட்டாங்களா? இல்ல, உங்க அத்தை தான் அவன் டூருக்கு வரமாட்டான், வேணா இவளை மட்டும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாவ. என்னம்மா சொல்ற? அப்ப சரணத்தான் டூருக்கு வரலையா? ஆமா சரண்யா, எங்க அம்மா அவனை விட மாட்டாங்க. எனிமீஸ்ல அந்த டூர்ல ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, அதனால அம்மா அவனை வர வேண்டான்ட்டாங்க. இந்த பாரு சஞ்சனா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சரிட்ட. அம்மா சாலினி அக்கா எங்க? அவங்க இப்பதான் குளிக்க போனாங்கம்மா. அவங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. என்னது இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாளா? நீ மாமியார் வீட்டுல இல்லாத ரொம்ப நேரம் தூங்குறாளாக்கும். சாப்பாடு கீப்பாடு செஞ்சு தந்தாலும் சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் ஆன்ட்டி செஞ்சு தந்தாங்கம்மா. அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? ஆமா, அவங்க நேத்து நைட்டே வந்துட்டாங்க. சாருமதி வா வா வா. நல்லா இருக்கீங்களா மைனி? நாங்க நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? உங்க மாமியார்லாம் எப்படி இருக்கவடே? எல்லாம் நல்லா இருக்கவ மைனி. நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னாவ? ஆமா, நேற்று ராத்திரி தான் வந்தேன். எங்க வீட்டுக்காரர் சொந்தத்துல ஒரு கல்யாணம், அங்க போயிட்டு வந்தேன். சஞ்சனா என்னடி முடியெல்லாம் ஷார்ட்டா இருக்கு? ஆமா, பியூட்டி பார்லர்ல போய் கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணிட்டேன், அதனால தான் என் முடி ஷார்ட்டா இருக்கு. ஏன்டி முடிய கட் பண்ண? உனக்கு அந்த முடி தான் அழகா இருந்தது, இது என்னமோ குட்டி பப்பா மாதிரி இருக்கு. ஏன்டி நல்லா இல்லையா? எங்க அம்மா நல்லா இருக்குன்னாங்க. இந்த வெயிலுக்கு நல்லா ஷார்ட்டா சின்னதா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்ட்டாங்க. நான் ஓரளவுக்கு லைட்டா தான் கொஞ்சம் வெட்ட சொன்னேன். எங்க அம்மா தான் இன்னும் கொஞ்சம் வெட்டுங்க, இன்னும் கொஞ்சம் வெட்டுங்கன்னு நல்லா வெட்டி விட்டுட்டாங்க. ரொம்ப ஷார்ட்டா இருக்கோ? ஆமா, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு நல்லாவே இல்ல. சீக்கிரமா உனக்கு முடி வளர்ந்தாதான் நல்லா இருக்கும். என்னடி இப்படி சொல்லிட்ட? எங்க அம்மா நல்லா இருக்குன்னு நானும் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டேன். அத்தை உன்னைய நல்லா ஏமாத்திருக்காங்க. சாலினி எங்க மைனி இப்பதான் குளிக்க போறாங்கவ? ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டா கிடந்தா? ஆமா, ராத்திரி பிள்ளை ஏதோ தூங்காம இருந்தாலாம், அதனால என் மொழி தான் எழுப்பாதான் நிட்டான், அதனால நான் எழுப்பல. நல்ல மாமியாரு நல்ல பையன் போவாங்க. எங்கவா? இந்த இருங்க, நான் போய் பார்க்கவள. எம்மா சஞ்சனா உள்ளவா? இந்த வாரம் பெரியமா. வாங்க சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வாரதெல்லாம் இருக்கட்டும்ல, இவ்வளவு நேரமா ஒரு பொம்பளை தூங்குவா? ஐயோ சித்தி, நான் எப்படி இவ்வளவு நேரம் தூங்குனேன்னு எனக்கே தெரியல சித்தி. நைட்டு கொஞ்சம் தூக்கம் வராம இருந்தேன்னா முழிச்சு அதனால என்னமோ தெரியல, காலையில ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். என்னை யாருமே எழுப்பல. உங்க மாமியார் என்ன நினைப்பாவ? நீ இவ்வளவு நேரம் தூங்குனா இது எப்பயும் ஒரே போல இருக்குமா?
நானும் அதான் சித்தி சொன்னேன், எழுப்பிருக்கலாம்ல நீங்க அத்தைக்கிட்ட. எங்க வீட்டுக்காரர் தான் எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதனாலதான் அவங்க எழுப்பலையாம். நல்லா சொன்னா போவோம் மாப்பிள. அதுக்கு இப்படிலாம் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது என்ன? ஒரு 6-7 மணிக்காவது எந்திக்க பாரு. சரி சித்தி. இன்னும் நம்ம நம்பரை பிளாக்ல தான் வச்சிருக்காளோ, காலே போக மாட்டேங்குது. சுவிட்ச் ஆஃப்லாம் வருது. இன்னைக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து மூட் அப்செட்டா இருக்கு. இதுக்கு அவளை பார்த்துட்டு பேசிட்டே வந்திருக்கலாம் போல இருக்கு. பேசாட்டிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? மச்சான், இந்த மச்சான் சாப்பாடு, காலையில சாப்பாடு சாப்பிடு. என்ன இவன் கேட்காமலே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான்? ஒருவேளை சாலினி தான் சொல்லியிருப்பாளோ போனை பண்ணி, அதனாலதான் இவன் சாப்பாடு கொண்டு வந்து தாரான்னு நினைக்கேன். நம்ம இவங்கிட்ட தெரியாத மாதிரியே என்ன ஏதுன்னு அவனை விருப்பத்துவோம். ஆமா, நான் உங்ககிட்ட சாப்பாடு கேட்கவே இல்லையே. நீ கேட்கல, என் பாசமலர் தான் உன்னை சாப்பிட வைக்க சொன்னான். அதான் கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஆயமா வேலை பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கு என்னைய பார்க்க. சரி ரொம்ப அழுத்துக்காதடா. நான் வரும்போது அவ தூங்கிக்கிட்டு இருந்தா, அதனாலதான் நான் சாப்பிடாம வந்துட்டேன். இல்லாட்டினா அவ முழிச்சிருந்தானா எப்படியும் என்னைய சாப்பிட வச்சுதான் அனுப்பியிருப்பா. நீ ஒன்னும் எனக்கு அழுத்துக்கிட்டு எல்லாம் சாப்பாடு தர வேண்டாம். நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். ஐயோ அப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டேன்டா. நீயே உட்கார்ந்து சாப்பிடு. இல்லன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல என் பாசமலர் போனை பண்ணி மறுபடியும் என்னை திட்டுவா. வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவன் போட மாட்டான் போல இருக்க. எப்படியும் இன்னைக்கு டூருக்கு போறதுனால சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். இதுக்கும் சீக்கிரமா போனா நல்லா இருக்காது. அதுக்கு இன்னைக்கு லீவே போட்டிருந்துருக்கலாம். என்ன பண்ண? டே என்னடா, நீ எதை என் தங்கச்சியை பார்க்க போலான்னு பிளான் பண்ணிருந்தியா? நான் தான் உன் பிளான கெடுத்துட்டேனா? சரி முளைக்காத, இந்தா சாப்பிடு. டேய் மறந்தே போயிட்டேன்டா, ஒரு முக்கியமான விஷயம் மெயில் பண்ணணும். நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாமே வீட்டுல இருக்க லேப்டாப்ல தான் இருக்கு. இப்போ நமக்கு அந்த லேப்டாப் இருந்தாதான் அந்த வேலை முடியும். நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா ஒண்ணு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி விட, நீ சாப்பிடு. நான் நம்ம கடை பசங்களை அனுப்பி அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வர சொல்றேன். வேண்டாம், நீ சாலினிக்கு போன் பண்ணி லேப்டாப் எடுத்துட்டு அவளுங்க வர சொல்லு. ஓ அப்படியா விஷயம்? டேய் என்ன சிரிப்பு, சீக்கிரம் போன் பண்ணி சொல்லு. இந்த இரு போன் பண்றேன். நம்ம போன் பண்ணும்போது அவ நம்பர் சுவிச் ஆஃப்னு வந்தது. இவன் போன் பண்ணா எடுக்கிறாளான்னு பார்க்கணும். இல்லைன்னா இன்னும் என்ன நம்பரை பிளாக்ல தான் போட்டிருக்காளா என்னன்னு தெரியலையே. பிளாக்ல போட்டேன்னா நான் ரிங்கு போய் கட் ஆகுமே. இது சுவிச் ஆஃப்னு தான் சொல்லிச்சு. இவன் கால் பண்ணா எடுக்கிறாளான்னு பார்ப்போம். என்ன சுவிச் ஆஃப்னு வருது? அட ஆமா, தங்கச்சி செல்லு அப்பவே சார்ஜ் இல்ல கட் ஆயிரும்னு சொன்னால சார்ஜ் போட்டுருப்பாளா இருக்கும். என்னடா ஆச்சு? போன் சுவிச் ஆஃப்னு வருது. அப்பவே தங்கச்சி பேசும்போதே சொன்னா போன் சார்ஜ் இல்ல, கட் ஆனாலும் கட் ஆயிரும், நான் சார்ஜ் போட்டு குளிக்க போறேன்னு. அதனால ஆஃப்ல கிடக்கு போல இருக்கு. வேணா அம்மாக்கு போன் பண்ணி சொல்லட்டுமா? சரி சொல்லு. சரி அம்மாக்கு போன் பண்ணி சொல்றேன். அப்போ நம்ம நம்பர் பிளாக்ல போடல, உண்மையாவே அவளோட போன் சுவிச் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. நான் கூட பயந்துட்டேன். அம்மா. சொல்லியா? அம்மா நான் தான் விமல் பேசுறேன். சொல்லியா? தெரியுது, சொல்லியா? அம்மா, சந்தோஷ்க்கு வீட்டுல இருக்க லேப்டாப் இப்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுதான். கொஞ்சம் சாலினிட்ட கொடுத்து விடுறீங்களா? அவளுக்கு போன் பண்ணனா போன் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். கொஞ்சம் அவட்ட சொல்லிடுறீங்களாம்மா? சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சந்தோஷ் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் இல்ல சந்தோஷ் அந்த லேப்டாப் காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. தங்க மாட்டான் இவன். சரியா சொல்றேன். லேப்டாப் இப்ப கொண்டு வரனா இவன் என்னன்னு கொண்டு போய் கொடுப்பா? பஸ் வேற எப்போ வரேன்னு தெரியலையே. அந்த பயலாவது வந்து வாங்கிட்டு போலாமே. ஏன் அந்த பையன் இப்போ அவசரமா அதை கேட்கான்னு தெரியலையே. அம்மா சாலினி உன் மாப்பிள்ளையும் வேலைன்னு அலையாருன்னு நீ உன் பாட்டுக்கு இருக்கியாக்கும், வீட்டுக்கும் போவாம. நான் என்ன பண்றது சித்தி, அவர் உண்மையிலுமே வேலையில ரொம்ப சின்சியரா இருக்காரு. இப்ப வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவரும் அவர் ஃப்ரெண்டும் தினமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது வேற என்னன்னு தெரியல, என்கிட்ட டீட்டெயிலா எதுவும் சொல்லல. ஆனா நைட்டு முழுக்க லேப்டாப்பை தூக்கி வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பாரு. வேற நான் என்ன சித்தி பண்றது? இதெல்லாம் ஒரு காரணமா? சரி நீயாவது ஒரு எட்டு போய் உங்க அம்மையை பார்த்துட்டு வரலாம்ல. அம்மா தான் வந்தா மாப்பிள்ளையோட வரணும், இல்லாட்டினா வரக்கூடாதுன்னுட்டாங்களே. அக்கா சொல்லதான் செய்வா. அதுக்குன்னு நீ வீட்டுக்கு போனா என்ன வராதுன்னு துரத்தியா விட்டுருவா. நீ போய் பார்த்துட்டு வரலாம்ல. உங்க அம்மையை போய் பார்த்துட்டாவது வரலாம்ல ஒரு எட்டு போய். பார்க்கலாம் சித்தி பொறுமையா. ஏம்மா சாலினி சந்தோஷம் உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா கடையில. நீ அந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போவியா? என்னத்த சொல்றீங்க? சந்தோஷத்தை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாம்மா, சீக்கிரம் அந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு போறியா? நம்ம ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுன்னா. இப்ப பசு ஒண்ணு இருக்காத, இவன் எப்படி கொண்டு போய் கொடுப்பா? என்ன அந்த சஞ்சய் எங்கன்னா நின்னா அவட்ட கொடுத்து விடுங்க, அவன் கொண்டு போய் கொடுக்கட்டும். சித்தி நானே போறேன். நீ எப்படி ஒத்தையில போவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி, நான் போயிட்டு உடனே கொடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, எனக்கு ஒரு வண்டி மட்டும் ஏற்பாடு பண்ணி தருவீங்களா? யார்ட்டையாவது இருக்குமா? ஸ்கூட்டியாம்மா? ஆமாத்த, ஸ்கூட்டி இருந்தா நான் உடனே போயிருவேன். இரு, லட்சுமி வீட்டுல ஒரு வண்டி உண்டு ஸ்கூட்டி, நான் அவகிட்ட கேட்டு பாக்கேன். நீ லேப்டாப் எடுத்துட்டு வந்துரு, நான் அவட்ட கேட்டு பாக்கேன். சரித்த. சரி ரமணி, நீ கொஞ்சம் இரு, நான் அந்த வண்டியை பார்த்து அவளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி மைனி, நானும் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். சரி அப்ப நீ பேசிட்டு நான் வரேன். சரசு, போன முறை இதுல போட்டு நம்ம புளியாதர கிண்டி எடுத்துட்டு போனோம் பேரு, அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு போறது தான் நல்லது. கெட்டும் போகாது, கைப்படாம ஒரு இலையில எல்லாருக்கும் பார்சல் பண்ணி தனித்தனியா போன முறை கொடுத்த மாதிரி கொடுத்துடலாம். ஏன் ஹோட்டல்ல உள்ள அண்டா கிண்டா எல்லாம் கிடக்கு, அதை போட்டு செய்யறதா இருந்தா நம்ம செஞ்சிடலாம். இப்ப மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறியா அதை முத சொல்லுங்க. ஆமா, நானும் இன்னும் ஒன்றும் செய்யல. கொஞ்சம் கூட்டாஞ்சோறு செஞ்சிருவோமாடே. ரேஷன்ல வாங்கின பருப்பு கிருப்பு எல்லாம் கிடக்கு, கொஞ்சம் காயெல்லாம் கிடக்கு. நம்ம 2-3 நாள் போயிட்டு வரதுக்குள்ள காயெல்லாம் வேற ஒண்ணுக்கல்லாம ஆகி போயிடும். அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கூட்டாஞ்சோறு செஞ்சு வச்சுட்டு மதியத்துக்கு எல்லாரும் சாப்பிட்டுருவோமா? அப்புறம் புளிச்சோரம் கையோட போட்டு அப்படியே கிண்டி எடுத்துக்கிட்டு பார்சல் பண்ணி கொண்டு போயிடுவோம். கரெக்டா இருக்கும், நேரமும் சரியா போயிடும்.
வேற வீட்டிலலாம் பாத்திரத்தை கழுவி போட்டு போனோன்னு அது பாட்டுக்கு கிடக்கும். இல்லாட்டின்னா எல்லாம் நாரிட்டு தான் கிடக்கும், வேற தனித்தனியா செஞ்சாலும். அதுவும் சரிதாம்க்கு. ஆமா, என்கிட்டயும் காய் நிறைய கிடக்கு. அன்னைக்கு நான் சந்தைக்கு போகாமலே இருந்திருக்கலாம். நீங்களும் இப்படி திடுதிப்புன்னு டூர் பிளான் போடுவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன். போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த அப்புறம் திடீர்னு பிளானை போட்டுட்டியே. நான் கூட இந்த வருஷம் எங்கேயும் போகல போலன்னு நினச்சிட்டேன். சரியில்ல, பிள்ளைகள் வேற ஆசைப்படியாளுவ. 2 நாளைக்கு போயிட்டு வந்துட்டேன்னா அவ்வளோ அப்புறம் சும்மா வாய முடிக்கிட்டு கிடப்பாளுவ. இல்லாட்டின்னா இந்த வருஷம் பூரா சொல்லி அழுதுகிட்டே இருப்பாளுவ. நமக்கு வர எரிச்சல் தான் வரும். அதுக்கு போயிட்டே வந்துட்டு போகலாம். அதுவும் சரிதான். சரி விடுங்க. லட்சுமி, அது யாரு லட்சுமி அக்காவை தேடி வர்றது? அட, நம்ம புஷ்பாக்கா. வாங்க வாங்க. என்ன திடீர்னு வராதையே வந்திருக்கியே? லட்சுமியை பார்க்க வந்தேலா? ஏமா லட்சுமி, உங்ககிட்ட வண்டி இருக்கும்ல? என்ன வண்டி மைனி? அதாம்மா ஸ்கூட்டி. ஆமா, கிடக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு போல, வீட்டுல தான் இருக்கு. என்ன எதுக்கு மைனி? ஸ்கூட்டி ஓட்டி பழகுவாவெல்லாம் இருக்கோங்க மைனி, அதுக்கு தானே. அப்படியாக்கா ஸ்கூட்டியா ஓட்டி பழக போறியே? இப்போ ரொம்ப முக்கியம், நான் ஸ்கூட்டி போராட்டி பழகுது. அப்புறம் எதுக்குக்கா வண்டியை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்கள? அட, நீ வேற சும்மா இருலா. என் மருமகளுக்காண்டி தான் கேட்க வந்தேன். ஏன் உங்க மருமோ ஓட்டி பழக போதோ? ஐயோ, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரும்மா. ஏமா லட்சுமி, கொஞ்சம் வண்டி தாம்மா. என் மருமவால அங்கே என் மகன் தேடிக்கிட்டு இருக்கானா அவன் கடையில். ஏதோ லேப்டாப்பை கொண்டு வந்து தந்துட்டு போக சொன்னா. அதனால என் மருமகளுக்கு கொஞ்சம் வண்டி வேணும். கொஞ்சம் உன்ட்ட வண்டி இருந்தால் தாடே, நான் போயிட்டு வந்ததும் தர சொல்கிறேன். ஓ, அதான் விஷயமா? அதை வந்ததும் தெளிவா சொல்ல வேண்டியது தானே. நீ எங்களா பேச முடியா? வண்டி உள்ளதாம்க்கா இருக்கு. அப்போ உங்க மருமகளை வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. பெட்ரோல் தான் என்ன கிடக்குதுன்னு தெரியாது நமக்கு, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தெரியாது. உங்க மருமகளை பார்த்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் ஓட்டிட்டு விட்டுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு சைக்கிளில் போனாரு, அதனால வண்டி இங்கே கிடக்கு. பெட்ரோல் இல்லைனாலும் நான் என் மருமகளை போட்டுனாலும் கொண்டு வந்து தர சொல்கிறேன். ஐயா, அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அதுக்கு சொல்லலை. கடைக்கல்லியானு நமக்கு தெரியாது பற்றியெல்லாம், அதுக்கு தான் சொன்னேன். இருங்க, என் வீட்டு பிள்ளைகளை கூப்பிடியே, இல்லைன்னா அவ்வளோ பார்த்து எடுத்து தர சொல்லியே வண்டியை. என் வீட்டில் அவள் சின்னவா தான் வண்டியை ஓட்டுவா நல்லா. எம்மா சோனி, எம்மா, இதுவளுக்கு நல்ல நல்லே காது கேட்காது. ஒரே உள்ள சீவிக்கிட்டு சிங்காரிச்சுக்கிட்டே கிடக்காளுவ. வெளியே எட்டி பார்க்க மாட்டேங்காளுவ. ஏலாம் சோனி, என்னம்மா? எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்கூட்டியை கொண்டு வெளியே இழுத்து விடு. எதுக்குமா? இந்த சாலினி அக்காக்கு வண்டி வேணுமா? உடம்புடி வரைக்கும் போயிட்டு வருவாங்க. நீ கொஞ்சம் அந்த வண்டியை வெளியே எடுத்து விட்டு அதில் பெட்ரோல்லாம் இருக்கா என்னன்னு கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுமா. ஆமாம்மா, அக்கா வண்டி ஓட்டிட்டு தந்துருவேண்ணே. இப்போ வந்துருவா. சரித்த, இந்த எடுத்து தரேன். எல்லாம் கொஞ்சம் வண்டியை தூசி கிசியெல்லாம் தொடச்சி எடுத்து கொடுங்களா. அப்படியே நின்ன இடத்துலயே தூசியாகி போயிருது உடனே. சரிம்மா சரிம்மா. பரவாயில்ல, புஷ்பாக்கா மருமகளுக்கு வண்டிலாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கு. அப்ப புஷ்பாக்கா நீங்களும் என்ன வண்டி ஓட்ட கத்துக்கிட வேண்டியது தானே? மாமியார மருமகளும் ஒரே வண்டியில பறந்துகிட்டே தெரியலாமே. ஏன் இப்போ என் மருமகளுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாவே என்னைய கூட்டு போக முடியல என்ன? வண்டியில் அவ கூட நான் பறப்பேன்.